நானும் மரியாதைக்குரிய VP சிங் அவர்களை 2 முறை சந்திச்சிருக்கிறோம். முதல் சந்திப்பு 1988ஆம் ஆண்டு தேசிய முன்னணியின் தொடக்க விழா சென்னையில் நடந்துச்சு. அப்போ இளைஞரணி சார்பில் மாபெரும் ஊர்வலத்தை நான் தான் தலைமை தாங்கி நடத்தி வந்தேன். மாலை தொடங்கி இரவு வரை மேடையில் இருந்தபடியே வியந்தபடி பார்த்து வாழ்த்தினார் VP சிங் அவர்கள். அடுத்த சந்திப்பு அவர் பிரதமரானப்போ டெல்லிக்கு போன MLA குழுவுல நானும் இருந்தேன். அப்ப டெல்லிக்கு போயிருந்தப்போ ஒவ்வொருத்தரா அவருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இவரை எப்படி மறக்க முடியும், இவர் தான் சென்னையில இளைஞர் படை அணிவகுத்து நடத்தினார்னு மறக்காம பாராட்டினார் பிரதமர் VP சிங். அந்த பாராட்டு என் வாழ்நாள்ல மறக்க முடியாத நிகழ்வு. இன்னைக்கு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவருக்கு சிலை திறந்திருக்கிறேன்னா இதை விட என்ன பெருமை எனக்கு வேணும். மாண்புமிகு VP சிங் அவர் பிரதமராக இருந்தது 11 மாதம் தான். ஆனாலும் அவர் செஞ்ச சாதனை என்பது மகத்தானவை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு தொடக்க புள்ளி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தொடக்க புள்ளி, வேலை உரிமையை அரசியல் சாசன உரிமையாக்கினது, தேர்தல் சீர்திருத்தங்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது, நாடாளுமன்றத்தின் நடுவே அண்ணல் அம்பேத்கர் படம், மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில், உழவர்கள் பிரச்சனையை தீர்க்க 3 குழுக்கள், டெல்லி குடிசை பகுதி மக்களுக்கு வாழ்விடங்கள், அதிகபட்ச சில்லறை விற்பனை விலை MRP அச்சிட உத்தரவு, நுகர்வோர் பாதுகாப்பு, இன்னும் பெரிய பட்டியலே இருக்கு. இப்படி பல சாதனைகளை செஞ்சு காட்டிய மாபெரும் சாதனையாளர் தான் நம்முடைய VP சிங் அவர்கள். மதிப்பிற்குரிய சமூக நீதி காவலர் VP சிங் அவருடைய முயற்சியால் தான் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓரடியாவது முன்னேறி இருக்காங்க. அனைத்து வகையிலும் சமூக நீதி நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இத்தகைய கொள்கை உரத்தை வழங்கியவர்களில் ஒருவர் VP சிங் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. உயர் வர்க்கத்தில் பிறந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிந்தித்த VP சிங் அவரது புகழ் வாழ்க வாழ்க வாழ்க.